ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது, அடுத்தடுத்து இந்த ரோகிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டே இருக்காங்க மீனாவும் முத்துவும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரோகிணி மனோஜை அவங்க பக்கம் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனுடைய வழியில் இங்கே மனோஜை விழுந்துட்டு இருக்காங்க. முத்து இப்போ தான் சொல்லி அமிச்சாரு மனோஜ்கிட்ட, நீ மட்டும் பார்லரை பக்கம் சாயாத இருந்தால் போதும், உன்னை இந்த டிவோர்ஸ் கேஸில் இருந்து கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ வெளியில் வந்துடலாம், கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே இங்கே ரோகிணி மனோஜ்க்கு கால் பண்ணுறாங்க. ரூம்குள்ளே மனோஜை எடுக்காமே இருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட் போடுறாங்க. என்ன மனோஜ், கால் பண்ண எடுக்க மாட்டீங்களா? நான் இப்போ உங்கள் ஒய்ஃபாக ஃபோன் பண்ணுறேன்னு உங்களுக்கு என் மேலே அம்புட்டுக்கோமா? நான் பிஸ்னஸ் விஷயமா பேச தான் கால் பண்ணுறேன். இதுக்கு கூட நீங்கள் கால் எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? சரி, அப்போ நான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டை வச்சு வேற எங்கேயாச்சும் நான் அந்த கடைக்கு இல்லை வேற ஷோரூமில் நான் வாங்கி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜ் அட்டன் பண்ணி இதை கேட்டோன்னு, ஐயோ இதை நம்பி தானே கடனெல்லாம் அடைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ் கையை விட்டு போயிடுச்சுன்னா, இந்த ஆர்டர் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு உடனே ரோகிணிக்கு திரும்பவும் மனோஜே கால் பண்ணுறாங்க. அப்படிவா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ மனோஜ் அப்படின்னு உடனே, என்ன சொல்லு, ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு. இப்படி தான் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் யூஸ்லெஸ்ஸாக இருப்பியா மனோஜ்? இந்த பிஸ்னஸ் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? பிஸ்னஸ் விஷயமா பார்ட்னர்ஷிப்பில் நான் அடிக்கடிக்கு கால் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேன்ற? என்ன இதுக்கும் அம்மா அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. சரி விடு, அப்போ அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு ரோகிணி பேசுவோம். ஏய் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ கால் பண்ணுறது தெரிஞ்சு தான் நான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்தேன். பிஸ்னஸ் விஷயமா தானே, சொல்லு என்ன வேணும் அப்படின்னு. அதான் மனோஜ், நான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே வந்தேன். ஷோரூமில் எல்லாம் ரெடியாக அவங்களுக்கு ஓவன் கொடுக்கறதுக்காக நான் ஆல்ரெடி அவங்க 10 கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆர்டரை நான் அனுப்பி விட்டுட்டு நான் அமௌண்ட்டையும் வாங்கிட்டேன். அடுத்து அவங்களுக்கு நிறைய ஃப்ரிட்ஜெல்லாம் தேவையா? டபுள் டோர் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கா மனோஜ்? அதெல்லாம் வேணுமா? ஸ்டாக் இருக்கா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஏன்னா நாளைக்கே அவங்களுக்கு வேணுமா. நான் ஷோரூம் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் சப்போஸ் இல்லை அப்படின்னா அதை வர வச்சு அனுப்புறதுக்கு லேட் ஆகிடும். அதான் மனோஜ் உனக்கு இப்போவே கால் பண்ணேன். நீ அங்கே ஷோரூமில் வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலுக்குள்ளே டெலிவரி வர்ற மாதிரி எல்லாத்தையும் வர வச்சுட்டு எனக்கு கால் பண்ண மனோஜ். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கே எல்லாத்தையும் வாங்கிக்க சொல்கிறேன். அதுக்கான ப்ராஃபிட் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? அது மட்டுமே 1 லட்சம் அப்படின்னு சொல்லவும். 1 லட்சமா? சரி ஓகே, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மனோஜ், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணு. அவங்களுக்கு வேணுன்ற ஃப்ரிட்ஜ் எல்லாமே சேர்த்து அவங்க கேட்டிருக்குது இப்போதைக்கு 4 ஃப்ரிட்ஜ், அதுக்கே 1 லட்சம் அப்படின்னா அவங்க மொத்தமாக இப்போது 12 செட்டு கேட்டிருக்காங்க மனோஜ். அதுக்கு மொத்தம் 3 லட்ச ரூபாய். நீ கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சிடு மனோஜ். அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். பார்ட்னராக இருந்தாலும் கடையில் நீங்கள் தானே இருக்கீங்க, ஷோரூமில் உங்ககிட்ட தானே எல்லாத்தையும் சொல்ல முடியும். கால் பண்ணால் கொஞ்சம் எடுங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசிகிட்டு இருக்கோம். சரி நீ வளன்னு பேசாமல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு இல்லை, ஃபோனை வை, நான் அங்கே செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு உடனே, சரி மனோஜ் எனக்கு இப்போவே செக் பண்ணிவிட்டு கால் பண்ண அப்படின்னு உடனே, இந்த ராத்திரிலையா அப்படின்னு. வேற என்ன பண்ணுறது மனோஜ், இந்த ராத்திரியில் செக் பண்ணணும்னா நான் தான் போகணும் அப்படின்னு. அப்போது நீ என்ன மனோஜ் இப்படி பதில் சொல்கிற? அப்புறம் நாளைக்கு காலையில் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. லிஸ்ட் எழுதி வச்சிருக்கல, அதை செக் பண்ண சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன், ஃபோனை வை அப்படின்னு மனோஜ் கட் பண்ணிடுறாரு. மனோஜ் எப்படின்னு திரும்பவும் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு ரோகிணி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே ஃபோன் பண்ணி அவங்களுடைய ஸ்டாஃப் கிட்ட விசாரிக்கிறாங்க. மனோஜ் ஸ்டாக் 5 இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 5 அதாவது நாளைக்கு 4 டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் இருக்கிறதெல்லாம் ஆர்டர் போட்டு வர வச்சு அதுக்கப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் யோசிச்சுட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தான் இங்கே விஜயா போகிறாங்க ரூம்குள்ளே. மனோஜ் அவங்கள பார்த்த உடனே கால் பண்ணுறதை நிறுத்திடுறாங்க. என்ன மனோஜ், யாருக்கோ ஃபோன் பேசிகிட்டு
இருந்தேன், அப்புறம் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுத்தேன், நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு. ஏன்னா ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க கோவப்படுவாங்க, பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலுமே அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு மனோஜ் வந்து அதை மறைச்சிடுறாங்க. அப்போ தான் இங்கே ரோகிணி வந்து அங்கே ஃபோன் பண்ணுவாங்க மனோஜ் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் கிறிஷ் வந்து அவங்க அவளுடைய அம்மா கிட்ட போகிறாங்க. அம்மா அப்படின்னு உடனே, வா கிறிஷ் அப்படின்னு. அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், டெஸ்ட்லலாம் பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கம்மா அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கோம். சரி கிறிஷ், நீ நல்லா படிக்கணும், சரியாக படித்து பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு முத்து அங்கிளையும் மீனா ஆண்டி, தாத்தா பாட்டி, மனோஜ் அப்பா இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமா. ஏம்மா நீ இங்கே வந்துட்டுருக்க, அந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா? நான் தான் உன்னுடைய பையன், நீ அம்மா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா உன்னை ஏமா என் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க? தெரிஞ்சிருந்தாலையும் என்ன தானம்மா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிக்கணும்? நீ மனோஜ் அப்பா கூட தான் இருக்க, ஏமா வந்த அப்படின்னலாம் கேட்டுட்டு இருக்கவும் ரோகிணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. கிரிஷ், இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத, படிக்கிறத மட்டும் பாரு, உன் அம்மா இப்போ உன் கூடவே இருக்கல அப்படின்னு. இப்போ நீ என் கூட இருக்கம்மா, ஆனால் நீ எனக்காக மனோஜ் அங்கிளை விட்டுட்டு வந்து என் கூட இருக்கிறியே, நீ இல்லாதப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அந்த மாதிரி தான்மா இப்போ உனக்கும் இருக்கும். மனோஜ் அப்பாவை நீ பிரிஞ்சு வந்ததுனால. ஏம்மா மனோஜ் அப்பாவும் உங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்களா? நான் உங்களுடைய பையன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லாததுனால தாத்தா பாட்டி எல்லாருமே உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் நம்ம அந்த வீட்டுக்கு இனி போகவே முடியாதா அப்படின்னலாம் வந்து கிறிஷ் கேட்டுட்ருக்காங்க ரோகிணி கிட்ட. அப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிரிஷ், கண்டிப்பாக நான் மனோஜ் கிட்ட போய் சேருவேன், நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன். நான் மட்டும் கிடையாது, நீயும் என் கூட தான் இருக்க போகிற. மனோஜ் அப்பா என் மேலே சின்னசாக ஒரு கோவத்தில் இருக்காரு. கண்டிப்பாக அந்த கோவம் குறைஞ்சதுக்கப்புறமா நான் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், மனோஜ் கூட உன் தாத்தா பாட்டி கூடலாம் நீ விளையாட போகிற. நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நம்ம கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போகலாம், ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கிறிஷ் சொல்லிட்டு, சரி நீ போ ஹோம்ஒர்க் பண்ணு போ, பாட்டி கூட சமைச்சு பின்னாடி சாப்பிட்டுட்டு தூங்கு, நான் வந்துடுறேன், அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு உடனே மனோஜ் கீழே இறங்கி, அதாவது கிறிஷ் கீழே இறங்கி வந்துடுறாரு. இங்கே விஜயாவுமே போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மனோஜ் கிட்ட. மனோஜ் நீ கவலையப்படாத, முத்து சொன்ன மாதிரி நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், அவள் பக்கமே நீ போயிடவே கூடாது, அப்படி மட்டும் இருந்தனா சரி, அடுத்து கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுமே சாப்பிட்டெல்லாம் படுத்து தூங்க மனோஜ், நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே அவங்களோட ரூம்குள்ளே போன உடனே அடுத்து மனோஜ் வந்து இங்கே ரோகனுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. கால் பண்ணி ஸ்டாக்கெல்லாம் 5 இருக்கு, நாளைக்கு 4 டெலிவரி பண்ணிட்டா, அதுக்கப்புறமா மீதியை நாளைக்கு ஆர்டர் போட்டால் கண்டிப்பாக வந்துடும், 1 or 2 டேஸில் கொடுத்துர்லான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்புறம் சரி எங்கே ஓவன் எடுத்துகிட்டு போனதுக்கான கமிஷனும் வரல, இல்லை இதோ நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜுக்கும் அதுக்கான அமௌண்ட்டும் வரல அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்கும்போது, பணமாக மனோஜ் உனக்கு முக்கியம், எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, நாளைக்கு நீ ஃப்ரிட்ஜ் அனுப்பினா அதோட சேர்த்து நான் உங்ககிட்ட நாளைக்கு ஷோரூம்க்கே வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வைக்கும்போது, ஏன் மனோஜ் ஃபோனை கட் பண்ணுற, கட் பண்ணாத மனோஜ், ஆமாம் இன்னைக்கு என்னை பார்க்குக்கு பார்க்க நீ என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்லை மனோஜ் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே தான் பார்த்துட்டு உன்னை அடிக்கிறதுக்காக போனாங்களே, ஒரு பொண்ணை மறைவா நின்று பார்த்துட்டு இருந்த அப்படின்னு, நீ என்னை தூரமாக நின்று ரசித்து பார்த்துட்ருக்கியா மனோஜ்? உனக்கு அப்படி என்ன அவசியம் வேண்டும் மனோஜ்? என்னை பக்கத்துலேருந்து கண்குளிர பார்க்க வேண்டியது நீ மட்டும்தானே மனோஜ்? நீயே என்னை விட்டு இப்போ தூரமாக நின்று ஏன் பார்த்துட்ருக்க? இங்கே பார் மனோஜ், யாருக்காகவும் நீ யோசிக்காத, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுடு மனோஜ், கோர்ட்டில் ஹியரிங் வேறு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ளீஸ் மனோஜ் கோர்ட்டில் வந்து எதுவுமே எனக்கு எதிராக சொல்லாத மனோஜ், நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பார் மனோஜ், நீ மட்டும் என் கூட சேர்ந்து வாழலைன்னா அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கிறிஷை என் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு என் சாவுக்கு நீ தான் காரணம்னு செத்து போயிடுவேன், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மனோஜ் அப்படின்னலாம் வந்து ரோகிணி பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, என்ன ட்ராமா பண்ணிட்டுருக்கியா, இப்படியெல்லாம் பேசி என்னை மயக்கிடலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ எனக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு. இங்கே பாரு மனோஜ், நான் என்ன அப்படி பெரிய துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது கிறிஷை இருக்கிறத மறைச்சிட்டேன் அவ்வளோதானே, என் புருஷன் ஒன்றும் உயிரோடு இல்லையே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறமா அவன் வந்து என் கூட சண்டை போட கிறிஷ் தானே இருக்கான்,
அவன் என்னோட குழந்தை தானே, அவனை நான் பார்த்துக்கிறேன் மனோஜ். நீ அவனை கண்டுக்கலைன்னா கூட பரவாயில்ல. எனக்கு உன் கூட இருக்கிற மனோஜ். நீ என்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ நானும் சேர்ந்து சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன் நினச்சி பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே உன் அம்மாவே நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. அதெல்லாம் மறந்துட்டியா மனோஜ்? அவ்வளோவெல்லாம் என் கூட சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ என்னை வேண்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம் மனோஜ்? நான் மட்டுமா போய் சொன்னேன்? என் கூட சேர்ந்துக்கிட்டு ஏன் மீனா கூட தான் எல்லாத்தையும் மறைச்சா. மீனா மேலே கூட தான் முத்து 2 நாள் கோவத்தில் இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ மீனாவும் முத்துவும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இல்லையா? அந்த மாதிரி தான் மனோஜ். புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை வந்தேன், அதை ஜஸ்ட்டு தூங்கி எழுந்தோமா, மறுநாள் காலையில் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். இது ஏன் நினச்சிட்டு இருந்தா நம்மளோட லைஃப் தான் வீணாக போகும் மனோஜ். முக்கியமாக இதை நினச்சிட்டு நீ கோவப்பட்டு உன் அம்மா பேச்சு கேட்டுட்டு இருக்கிறதுனால உன்னோட லைஃப் தான் மனோஜ் வீணாக போகும். நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சால் நான் சாக பார்ப்பேன். அப்படி என் அம்மா எல்லாரும் என்னை சாக விடாமல் நினச்சிட்டா கொஞ்ச நாள் உன்னை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பேன் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் என்ன, கிறிஷ்காக இன்னொரு வாழ்க்கையை தேடிக்க சொல்லி அம்மா சொல்லுவாங்க. தோ என் கூடவே இருந்தானே என்னோடய ஃப்ரெண்டு, அவனே பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கான், எங்கே இருக்கான். நான் உனக்கு அதாவது நீயும் நானும் கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு அப்படின்ட்டு தெரியாததுக்கு முன்னே அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். இப்போ கூட எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னதுனால தான் என்கிட்ட க்ளோஸாக நல்லா ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கான். அடுத்து நமக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு அடுத்த நிமிஷமே தெரிஞ்சா அவன் என்னை பார்க்க அப்படியே ஓடி வந்துடுவான். எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க கூட அவன் ரெடியாக இருக்கா மனோஜ் அப்படின்னலாம் வந்து இங்கே ரோகிணி மனோஜோட மனசை மாற்றிக்கிட்டு இப்படிலாம் வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஆல்ரெடி இவகிட்ட சிரிச்சு தானே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்டு இருக்காவும். மனோஜ் லைனில் இருக்கியா? ப்ளீஸ் மனோஜ், பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்கு உன் கூட. பேச மனோஜ், உன் குரலை கூட கேட்க விட மாட்டியா? பாரு மனோஜ், நீ டிவோர்ஸ் வாங்கிறதுனால உன் அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? நான் இல்லைனா இன்னொரு பொண்ணை பார்த்து உனக்கு உன் அம்மா கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருப்பாங்க. என் இடத்துல உனக்கு வேறொரு பொண்ணை வச்சு பார்க்க உனக்கு எப்படி மனசு இருக்குது? அப்படியோட எண்ணம் உனக்கு இருக்கா? அப்போ நான் அவ்வளோதானா மனோஜ், என்னை தூக்கி போட்டுடலான்னு நீ நினச்சிட்டியா? நான் எல்லாமே எதுக்காக நான் போய் சொன்னேன்? என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே. இப்போ நீயே என்னை வேண்டான்னு சொல்லிட்டா எனக்கு சாவத்தை தவிர வேறு வழியே இல்லை. யாரும் இல்லாத நேரமாக பார்த்து நான் முடிச்சுப்பேன், நான் செத்து போயிடுவேன் மனோஜ். அப்புறம் நான் பேயாக வந்து உன்னை பழி வாங்குவேன், உன்னை அடியணும்னு துடிப்பேன். நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலையும் அந்த பொண்ணோட உடம்புலேருந்து நான் வந்து உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னலாம் வந்து ரோகிணி மிரட்டிட்டு இருக்கவும் மனோஜ் உடனே பயந்து போயிட்டு இங்கே பாரு, எதுக்கு நீ இப்போ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சொல்லு மனோஜ், என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்டுட்ருக்கவும், ஐயோ ஏதோ பேசி நம்மளுடைய மனசை மயக்க பார்க்குறா அப்படின்னு மனோஜ் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ரோகிணிக்கு ஒரே சந்தோஷம். மனோஜ், இப்படியே பேசி போகிற போக்கில் உன்னை எப்படி என் பக்கம் கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. நீ இல்லாமல் கண்டிப்பாக நான் சாகவும் மாட்டேன், வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். உன்னை விட வேறு யார் இருக்கா மனோஜ் எனக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா மனோஜோட ஒரு இழிச்சு வாய் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்கல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு, திரும்பவும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு முதல்லேருந்து கல்யாணம் ஆனதை மறைச்சி எவனையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுன்னா ரொம்ப நாள் ஆகுமே. அது எதுக்கு? கல்யாணம் பண்ணவனவே எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமும் மொல்ல அவனுடைய மனசில் இடம் முடிச்சு அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அவங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு ரோகிணியோட வாழ்க்கை பண்ண லைஃப் செட்டில் ஆகின மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் ரோகிணி இவ்வளோ யோசிக்கிறாங்க. இப்போது இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதியும் ரவியும் கூட. ரவி ஸ்ருதிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அட்டன் பண்ணுறதே கிடையாது. ஸோ மெசேஜ் கூட பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கிறதே கிடையாது. ஸ்ருதி வந்து அதை பார்த்துட்டு மட்டும் அமைதியாகிடுறாங்க. மெசேஜை மட்டும் பார்க்குறா, ரிப்ளை பண்ண மாட்டேன்றா அப்படின்னு ரவி ஒரு பக்கம் ஸ்ருதியை நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டே படுத்து தூங்கிடுறாரு. அப்படியே போயிடுது. ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அடுத்து வந்து நீத்துவை பார்க்க ரவி வந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் வந்து கூட்டிகிட்டு போகணும், கட்டு வந்து மாற்றி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீத்துக்கு. அப்போ வந்து ரவி வந்து கிளம்பி வந்து போகிறாரு. அப்போ காலையிலே வந்து அண்ணி டிஃபன் ரெடியா அப்படின்னு சொல்லவும், ரெடி ரவி, எங்கே இவ்வளோ காலையில் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லவும், அதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதில்ல, அதுவும் வந்து எரிஞ்சு போச்சு, வேலையும் இல்லை, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீத்துவை பார்க்க தான் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு ரவி நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு. இல்லை இன்னைக்கு அவளுக்கு கட்டு மாத்திரதா சொல்லியிருந்தாங்க, அவளுடைய கால் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பெட்டராக இருக்கான்னு கேட்டுட்டு வரலான்னு போகிறானே. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியோட அப்பா பணம் கொடுத்தாரா என்ன எதுன்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லவும், ஸ்ருதி இதனால் அதாவது உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட போகுது ரவி அப்படின்னவும், நான் பார்த்துக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாரு ரவியுமே கூட. அப்படி கிளம்பி போயிட்டுருக்கும்போது நீத்துவோட வீட்டுக்கு போகிறாங்க. நீத்து வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு சாப்பிடவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க.
இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தண்ணி வேணும், தூரமாக இருக்குது, எடுத்துகிட்டு வர முடியல. அப்படியே ரொம்ப தாங்கி தாங்கி நடந்து போயிட்டுருக்கவும் ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறாங்க. அப்போ ரவி போயிட்டு பிடிக்கிறாங்க. நீத்து பார்த்து அப்படின்னு, ரவி நீங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நீத்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகணுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. உங்களுக்கு எதுக்கு ரவி சிரமம், நானே போய் பார்த்துட்டு இருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு கால் அடிபட்டதுக்கு நானும் ஒரு காரணம், நான் உங்களுக்கு சரியாகிற வேலுக்கு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடித்ததுக்கப்புறமா காரில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல் முன்னாடி காரை நிறுத்திட்டு நீத்துவை இறக்கி கூட்டிகிட்டு போகும்போது ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தாங்கி தாங்கி நடக்க முடியாது காலை தூக்கி வச்சு அப்படின்னு. ஸோ வந்து கையை பிடிச்சி கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகவும் நீத்து வந்து அப்படியே ஸ்லிப்பாகி விழுற மாதிரி அவங்க தோல் மேலே கை போட்டுக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, அந்த சைடு ஸ்ருதி வராங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ வந்து காரை அங்கே அவங்க போகும்போது இவங்கள பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிடுறவும் ரவி மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதை நீத்து கவனிச்சிட்டு ஸ்ருதி இருக்கிறத வேணும்னே பார்த்துட்டு ரவி மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கை போட்டுக்கிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஸ்ருதிக்கு கோவத்தை தான் அதிகப்படுத்திட்டு இருக்கு. நீங்கள் நடுங்க, வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதி கிளம்பி போயிடுறாங்க. இதே காரணமாக வச்சுட்டு என் புருஷனை அந்த பக்கம் கொண்டு போக பார்க்குறாளா அப்படின்னு எப்படியாச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டதுக்கப்புறமா நீதுக்கு கட்டு பிரித்து போடுறாங்க. இப்போ எல்லாம் ஓகேவா டாக்டர் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், கிளம்பலாம், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும், பரவாயில்ல பெட்டராக வந்து போன்ஸ் எல்லாம் கூடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பார்த்து கேர்லெஸ்ஸாக இருந்துக்கோங்க, வெயிட் அதிகமாக எதுவும் தூக்கி மாடிப்படி அதிகமாக ஏறி இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீத்துவை அனுப்பிவிடுறாங்க. ரவியும் கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வச்சு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. பார்த்துக்கோங்க நீத்து, ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நீத்து, இது எனக்கு நான் பண்ண வேண்டியது ஒரு கடமை தானே அப்படின்னு. அப்புறம் ஸ்ருதியோட அப்பா பணம் கொடுத்தாரா அப்படின்னு. அதெல்லாம் கொடுத்தாரு ரவி. ஆமாம், நீங்கள் ஏன் போயிட்டு அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு. இல்லை, இதுக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் முத்து கிடையாது, ஸ்ருதியோட அப்பா தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே நீத்து. நீங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாச்சும் யோசிச்சு பண்ணியிருந்தா இந்த நிலமை வரணுமா? எதுக்கு தேவையில்லாமல் எனக்கும் ஸ்ருதிக்கும் சண்டே உருவாக்குறீங்க? ப்ளீஸ் நீத்து, உங்களை நான் அந்த எண்ணத்தில் பார்க்கவே இல்லை, நீங்களும் அந்த எண்ணத்தில் என்னை பார்க்காதீங்க ப்ளீஸ். ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுருங்க ஸ்ருதிக்கிட்ட நீங்கள், அப்புறம் மற்றது எல்லாமே சரியாக போயிடும். நல்லா இருக்கிற எங்களோட லைஃப்பில் நீங்கள் பிரச்சனை பண்ண ஒன்றும் பண்ணிடாதீங்க. என்னை எந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்கும்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் சொல்கிற வார்த்தைக்கு மேலே மதிப்பும் மரியாதையும் இருந்தால் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுங்க நீத்து அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்கவும் நீத்துக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. ஸோ லவ் பண்ணுறது மட்டும்தான், லவ் பண்ணணும் அடையணும் அப்படின்றது மட்டும்தான் லட்சியம் கிடையாது. லவ் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா விட்டு கொடுத்து பொறுமையாக போகிறதும் அதுவும் ஒரு சக்ஸஸ் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீத்து வந்து, சரி ரவி, நான் இப்போவே போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஸ்ருதியோடு சேர்ந்து இருங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? ரவி சொன்ன மாதிரி நீத்து வந்து எனக்கும் ரவிக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு போஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் பெரிய குண்டா தூக்கி போட போகிறாங்களா? ஏன்னா அவங்களுடைய மனசுலேருந்து ரவியை தூக்கி எறியணும் அப்படின்ற எண்ணம் கிடையவே கிடையாது. ஆனால் ரவி சொன்னதுக்காக தலையாட்டிருக்காங்க. ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.